நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நண்பகல் வேளையிலே நாம் இந்த பிரசன்னத்தின் ஆலயத்தில் மீண்டும் ஒன்றாய் கூடியிருக்கிறோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, பரிசுத்தமான வெள்ளிக்கிழமை, மாபெரும் இரக்கத்தின் வெள்ளி. இறைவன் நமக்காய் இந்த நண்பகல் வேளையிலிருந்து தன்னை முழுவதுமாக நமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள், நம்மை அன்பு செய்த நாள், நம்மை இரக்கத்தோடு கருணையோடு நம்மை அணுகிய நாள், மனுக்குள்ள முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என ஆண்டவர் நமக்காய் அந்த லட்சியத்தை நிறைவேற்றிய நாள், பரிசுத்த வெள்ளி. இந்த நாளிலே நாம் அனைவருமாக பரிசுத்தமாக ஆண்டவரை அணுக வேண்டும். நம்முடைய சிந்தனை, சொல், செயல்பாடுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகுவோம். ஏனென்றால் நம்மை அணுகி வந்தவர், இம்மானுவேலாக நம்மோடு இருக்க வந்தவர், நம்முடைய அன்றாட துன்பத் துயரங்களில் நம்மோடு இருக்கின்றவர், நமது பலவீனங்கள் பாவங்களெல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக நமக்காய் இரத்தம் சிந்தியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்ல ஆயன், இரக்கத்தின் தேவன். அந்த ஆண்டவருடைய அற்புதமான பிரசன்னத்தில் நாம் இன்று கூடியிருக்கிறோம். என்னை முழுவதுமாக ஆண்டவர் சந்திக்கிறார், என்னை முழுவதுமாக சுத்திகரிக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் அவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த ஆண்டவர் கரங்களில் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கதகதப்பில் நம்மை நிறுத்துவோம். நம்பிக்கையோடு, பராக்கில்லாமல், பலவீனம் இல்லாமல், அசுத்த எண்ணங்கள் இல்லாமல், எதை பற்றியும் நாம் சிந்திக்காமல் ஆண்டவரை மட்டுமே சிந்திக்கிற அற்புதமான நிலையில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். அனைவருமாக சேர்ந்து இந்த பாடலை நான் பாட நீங்களும் பாடுங்கள். திருக்கரத்தால் தாங்கி என்னை உம் திரு சித்தம் போல் வழி நடத்தும், குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை உம் திரு சித்தம் போல் வழி நடத்தும், குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைத்திடுமே. ஆம், ஆண்டவர் நம்மை வனைக்கின்ற, நம்மை உருவாக்குகின்ற கடவுள். நாம் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நம்மை அவர் தமது சித்தத்தின் படியாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான எண்ணங்களுக்கு எதிராக நாம் செய்த அனைத்து பாவங்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் என் ஆண்டவருக்கு எதிராக எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை குற்றுயிருமாய் கொலையுருமாய் கொன்ற அந்த யூதர்களைப் போல, பரிசேயர்களைப் போல இன்றும் நாம் ஆண்டவரை சிலுவையில் தான் அறைந்து கொண்டிருக்கிறோம். நான் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் பலவீனமும் ஆண்டவரை சாட்டையால் கசையால் அடிக்கிறது. அவருடைய திருமேனி குத்தி கிழிக்கிறது, இரத்தம் சிந்துகிறது. அவருடைய சிரசில் முள்முடி சூட்டுகிறது. அவருடைய கைகளையும் கால்களையும் விலாவையும் என்னுடைய பாவங்கள் துளைக்கிறது, இரத்தம் சிந்த வைக்கிறது. சிலுவையில் ஏற்றி அவரை அவமானப்பட செய்கிறது எனது பாவங்கள்.
என் அன்றாட என் சிந்தனைக்கும் சொல்லும் செயலிலும் ஆண்டவருக்கு எதிராக, அவனுடைய கற்பனைகளுக்கு எதிராக, பிற சிநேகத்துக்கு எதிராக செய்த பாவங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு முறையிலும் சிலுவையில் ஏற்றுகிறது. நான் உனக்கு என்ன செய்தேன், நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன், நீ ஏன் எனக்கு இவ்வளவு வதைக்கிறாய், என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார். அவரை பார்த்து நமக்கு பரிதாபம் வரவில்லையா? அந்த சிலுவை பாடுகளை பார்த்து என்னுடைய பாவங்கள் பலவீனங்களை நான் செய்யாமல் இருப்பதற்கு என் மனம் வரவில்லையா? என்னை அன்பு செய்கிற ஆண்டவருக்கு நான் ஏன் எதிராக துரோகம் செய்கின்றேன்? தூய ஆவியின் ஆற்றல் என்னை முழுமையாக சுத்திகரிக்க வேண்டும். தூய ஆவியினுடைய செயல்களுக்கு நாம் எப்போதும் முன்னுரிமை கொடுக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் அங்கீகரித்து அதை என் வாழ்வாக்க வேண்டும். அந்த ஆவியினுடைய வல்லமைக்கு எதிராக செய்கின்ற அனைத்து பாவங்களையும் அவர் மூலமாகவே சுத்திகரிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. பாடுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. ஆவியானவருடைய இந்த அற்புதமான இந்த அபிஷேக நேரத்தில் யோவான் எழுதின நற்செய்தியை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து,
நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். அன்பார்ந்த சகோதரி சகோதரியே, நேற்று நாம் திருத்தூதர் தோமாவுடைய விழாவை கொண்டாடினோம். தோமாவினுடைய நம்பிக்கை அறிக்கை நமது விசுவாசத்திற்கு தேவை. அவர் ஆண்டவருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றினார். உயிரோடு இருக்கின்ற ஆண்டவரை, ஆத்ம சரீரத்தோடு இருக்கின்ற ஆண்டவரை தனது அனுபவத்தால், தனது அந்த நம்பிக்கையின் மிகுதியினால் நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் சந்தேகப்படவில்லை, மாறாக ஆண்டவரை நானும் சந்திக்க வேண்டும், ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதலை நானும் காண வேண்டும், ஆண்டுடைய தழும்புகளில் நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை தான் அவ்வாறு கேட்க தூண்டியது. தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை சந்திக்க அவர் விரும்பினார். எல்லோரையும் ஆண்டவர் சந்திக்கிறார், என்னையும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலை வெளிப்படுத்தினார். ஆண்டவரும் வந்தார், வெளிப்படுத்தினார். தனது கைகளையும் விழாவையும் அவர் காண்பித்தார். இதோ நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், என் காயங்களுக்குள் உன்னை மறைத்திருக்கிறேன், உன்னுடைய பலவீனங்களையும் உன்னுடைய பாவங்களையும் நான் ஒருபோதும் கண்டு கொள்வதில்லை, மாறாக நீ என் மீது கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு போதுமானது, நீ என்னை நம்பினால் வாழ்வடைவாய், என் மீது நம்பிக்கை கொண்டோர் வாழ்வு பெறுவர் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை 100% இருக்க வேண்டும் என்பதையும் விரும்புகிறார். ஆண்டவரை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்பட்டது இல்லை. நம்பினவர்கள் அவர் வாழ்வு பெற்றார்கள், நம்பினவர்கள் உயிரோடு வந்தார்கள், நம்பினவர்கள் பார்வைப்பட்டார்கள், நம்பினவர்கள் நடந்தார்கள், நம்பினவர்களுக்கு அவர் செய்ய அற்புத காரியங்களை செய்தார். நீ நம்பினாயா, நம்புகிறாயா என்று கேட்டு செய்தார். அந்த நம்பிக்கை தான் எல்லோரையும் நலமாக்குகிறது, குணப்படுத்துகிறது. ஆக இந்த நேரத்தில் இந்த தோமாவை போல நாம் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்த ஆண்டவர் இந்த கதிர் பாத்திரத்திலே உணவாகவும் உடலாகவும் உயிராகவும் இருக்கிறார். அவரை நாம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க வேண்டும். அவர் என்னை தொடணும், நானும் அவரை தொடணும், அவருடைய காயங்களை நான் தொடணும். ஏனென்றால் அந்த காயங்கள் தான் எனக்கு இரட்சணியத்தை கொடுத்தது. அவர் சிந்தி இரத்தம் தான் என் பாவங்களை கழுவியது, போக்கியது, என்னை அவருடைய சுவிகார பிள்ளையாய் மாற்றியது, எனக்கும் அவருக்கும் அந்த உறவை அவர் பலப்படுத்தியது. ஆக இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கவும், தோமாவை போல உற்று நோக்கவும். ஆண்டவர் தனது கரங்களை விரித்து கொண்டு காண்பித்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை அற்றவனாயிராதே, நம்பிக்கை கொள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன், உன் அருகில் நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, அஞ்சாதே என்று சொல்லுகின்ற அந்த இறைவனை நாம் சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் இந்த ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்களை அந்த அறைக்குள் சந்தித்ததை போல இன்று உங்களையும் என்னையும் சந்திக்க வந்திருக்கிறார். தம்மை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். முழுமையாக உயிரோடு நிற்கிறார். அவரை பார்க்க நமக்கு கண்கள் வேண்டும், நம்பிக்கை என்னும் கண்கள் வேண்டும், நம்பிக்கை என்னும் ஆழமான அந்த ஆணி வேர் வேண்டும். அது இருந்தால் ஆண்டவரை முழுமையாக நான் அவரை காண முடியும், அவரை நான் தொட முடியும். அனைவருமாக முழந்தார் படியிட்டு மாண்புயிர் கீதம் பாடி அந்த ஆண்டவரை தொட நாம் முயற்சி செய்வோம். அந்த ஆண்டவரை எனக்குள் கொண்டு வர முயற்சி செய்வோம். அந்த ஆண்டவரை தொட்டு நான் குணம் பெற, நலம் பெற முயற்சி செய்வோம். பழைய
வானவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் மனக்குன்று
Hello, check. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரி நாயகம் அவருடைய அன்பு நண்பர்களே, தோழர்களே, ஜப உதவியாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நண்பகல் திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அவர் இந்த உலகை விட்டு விண்ணுலகம் சென்றிருந்தாலும் எந்நேரமும் நம்மோடு இருக்கிற அந்த பிரசன்னத்தை உறுதி செய்திருக்கிறார். ஆகவே நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் நமக்கு தெளிவாக்குகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், ஐயம் கொள்ளாதீர்கள், அவிவிசுவாசமாயிராதீர்கள், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன், உங்களுக்கு விடுதலை தருகிறேன், உங்களுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்துவேன், உங்கள் துன்ப துயரங்களை விட்டு நீங்கள் விலகி நிற்கச் செய்வேன், உங்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அத்தனையும் பொய் அல்ல, உண்மை.
அத்தனையும் உண்மை. ஆண்டவர் மீது நாம் தளராத ஆபிரகாமை போல் நம்பிக்கை வைத்தோம் என்றால், ஆண்டவரை போல் தளராத நோவா மீது நோவா போல நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் மீது தளராத நம்பிக்கையை நாம் கொண்டோம் என்று சொன்னால், நம்மிடமும் ஆண்டவருடைய அற்புதங்கள் நிகழும். ஆக இந்த திருப்பலியில் நம்மிடம் இருக்கின்ற பலவீனங்களை எல்லாம் இழக்க வேண்டும். ஆண்டவரை முழுமையாக நான் நம்ப வேண்டும். நம்பிக்கை குறைவான நேரங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தகுதியான விதத்தில் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரிரக்கம் நிறைந்த இறைவா, ஒரே திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக மனித இனத்தின் மீட்பினை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருள் அடையாளங்கள் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சியுறுவதை கண்டுணரும் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாரா 177 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானா நாட்டில் உள்ள எபிரேன் என்று கிரியாத்தி அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்து இடத்தை விட்டு அவர் எழுந்து இந்தியரின் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கின்றேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுடைய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மம்க்லா நிலத்தின் கல்லறையின் ஆபிரகாம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானா நாட்டின் இருக்கும் எபிரேன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களிடமிருந்து மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தாடையின் கீழ் வைத்து
விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகள் ஈசாக்கிற்கு பெண் கேள்வாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் நாங்கள் விட்டு வந்த அந்நாட்டின் தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலும் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்று நான் பிறந்து நாட்டிற்கு என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழி மரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகி ஆண்டவரை உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கேள். உன்னோடு அவர் வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியினின்றி விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில் பெருவாய்ராயரே என்ற இடத்தில் இருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையின் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். நெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர் என் தலைவர் என்றார். உடனே நெபேக்கோ முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்கு பெரகாவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்கை மனைவியானார். அவர் ரபேக்கா தம் மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறே தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் நம்ப இயலும்? அவர் தம் புகழரை யாரால் விளம்ப கூடும்? பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போது மீறியதை செய்வார் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் மக்கள் மீது இரக்கம் கொண்டபோது என்னை நினைவு கூரும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும் உம்மடியவர் கேட்கின்றே. ஆண்டவரே பேசும் உம்மடியவர் கேட்கின்றே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை சொற்றொடர்கள் 9-13 வரை. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் சொந்த ஊர் எது? எல்லாருக்குமே இந்த இடம் தான் சொந்த ஊரா? ஸ்ரீரங்கம் எத்தனை பேருக்கு சொந்த ஊர்? கை தூக்கும் பார்ப்போம். இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, தலைமுறை தலைமுறையாக அப்பா அம்மா நம்முடைய முன்னோர் கூட இங்கே தான் இருந்தாங்க. ஒரு 4-5 பேர். திருச்சியில் சொந்த ஊர் சொல்கிறவங்க 1-2 பேர். எல்லாருக்குமே அங்கேயே பிறந்தவங்க, தலைமுறை தலைமுறையாய். யோசித்து பார்த்தோம்னா கிடையாது. எங்கேயோ இருந்து நம்ம இங்கே வந்திருப்போம், புலம்பெயர்ந்து வந்திருப்போம். ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருப்பாங்க. நமக்கென்று ஒரு சொந்த நாடு கிடையாது. ஆனால் இருக்கின்ற இடம் இறைவன் நம்மை அழைத்த இடம், இறைவன் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த இடம். அதுதான் நமக்கு கானான் தேசம். முதல் வாசகத்தில் ஆபிரகாம் அப்படித்தான். அவர் பிறந்த ஊர் ஈராக்கில் இருக்கிற ஊர் என்ற ஊர். ஆனால் அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவரை அனுப்பினார். நீ இங்கே வேண்டாம், நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ என்று சொல்லி அவர் அங்கே இருந்தார். அந்த தேசத்திலேயே அவர் வளர்ந்தார், வாழ்ந்தார். தன் குழந்தைகளை, தன்னுடைய பயிர் பச்சைகளை, ஆடு மாடுகளெல்லாம் வளர்த்தார். திரும்ப தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போக விருப்பப்படலை. பெண் எடுக்கிறது கூட இன்னைக்கு சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு அங்கே, என் பையனுக்கு போய் அங்கே போய் பொண்ணு பார்க்காத. அவ்வளவு தூரம் தான் இருந்த இடத்தின் மீது நம்பிக்கை. அவர் தானாக வரல, ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே போ, உனக்கு எல்லாம் தர்றேன், உனக்கு போதுமானதை உனக்கு தருகிறேன், அதை விட அதிகமானதை உனக்கு தருகிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, என்னது? என் மீது நம்பிக்கையாயிரு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆனால் அவர் அவருடைய வார்த்தைக்கு 100% கடைசி வரைக்கும் இருந்தார். எத்தனை சோதனை வந்தாலும், பிரச்சனையே வந்தாலும், குழந்தை பாக்கியமே இல்லைன்னு எல்லாரும் தூற்றினாலும், அவரை வந்து ஏளனம் பேசினாலும் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை அவருக்கு எல்லாவற்றையும், இன்றைக்கும் நம்மையும் சேர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆபிரகாமின் மக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்
நம்பிக்கை வாழ்கிறது. ஆபிரகாமின் மக்கள் நாம் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் இறைவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். நாம் நம்பணும். நம்மிடம் ஆண்டவர் மீது 100% நம்பிக்கையின் கை தூக்கும் பார்ப்போம். என் மேல் ஆண்டவர் மேல் நான் 100% நம்புறேன், எதை பற்றியும் கவலை இல்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ தோல்வி வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளவோ எனக்கு முடியவே முடியாது என்ற சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவரை ஒருபோதும் கைவிடலை அப்படின்னு கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் சந்ததிகளையும் உங்களுடைய வாழ்நாட்களையும் உங்களுக்கு கூறிய ஆசீர்வாதங்களையும் பெருக்குவார். அதான் ஆபிரகாம் சொன்னது. ஆண்டவர் அவருக்கு மட்டும் சொல்லலை, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் சந்ததிகள் நமக்கும் சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய சொல் வார்த்தையில் நம்பிக்கை நமக்கு வேணும். அவர் பொய்யான வார்த்தை சொல்லவே மாட்டார், எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியில் அவர் நிலையாக இருப்பார், உண்மையாக இருக்கிறார் என்றால் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பிரமாணிக்கத்தோடு நாம் வாழணும். ஆண்டு கொடுத்த வார்த்தைப்பாடு, ஆண்டு கொடுக்கின்ற வார்த்தை நமக்கு எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரி சகோதரி, இறைவன் நம்ம மக்கள் நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்ம பார்த்து நம்ம 2 விதமாக அழைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, வெளியில் உள்ளவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்க, நம்மை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்பிக்கையாளர்கள் சொல்லுவாங்க. நமக்கு என்ன பேர், நம்பிக்கையாளர்கள். நம்பிக்கை அற்றவங்க கிடையாது, நம்பிக்கையாளர்கள் நாம். அப்போ இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்ட மக்கள், நம்பிதான் நாம் வந்திருக்கிறோம், நம்பிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்பிதான் ஆண்டவர்கள் நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கை குறையாது பார்த்துக்கொள்ளணும். நிறைய சோதனை வரும், ஆனால் சொல்ல விழித்திருந்து ஜெபியுங்க, விழிப்பாயிருந்து ஜெபியுங்க. சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்க, எப்போ கடிக்கலாம் விழுங்கலாம், அவனை தன் வசப்படுத்திக்கலான்னு அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, பலவீனனாக இருக்காதீர்கள். உங்களுக்கு பலனை தருவதற்கு நான் உங்களை அருகிலே இருக்கிறேன், என்னை பிடிச்சிக்கங்க, என்னை பிடித்து கொள்ளுங்கள், என்னை சிக்கனை பிடிச்சிக்கன்னு சொல்கிறார் எசேக்கியேல். ஆக ஆண்டவரை நம்ம அருகில் இருக்கிற ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன ஆதாரமற்றவர்களாக இருப்போம். ஆண்டவரை பிடித்து விட்டால் போதும், எனக்கு யானை விட பலம் வந்துடும். அவர் என்னை காக்கிறார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், நானே உன் தேவன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருப்பெயரை மன்றாடி நாங்கள் இன்று உமக்கு ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாகவே எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கைகளாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இத எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள் வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கிறீர். ஏனெனில் நீர் வெளிப்படுத்தியதால் உமது மாட்சியை நாங்கள் நம்புவதையே உமது திருமகனை குறித்து தூய ஆவியாரவை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நாங்கள் நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆள் வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானத்தூதர்களும் முதன்மை வானத்தூதர்களும் செராஃபின்களும் கெரூபின்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரிப்பது போல நாங்களும் இன்று ஒரே குரலாய் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் ஆராதிக்கின்றோம். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நண்பகல் வேளையிலே நாங்கள் அனைவருமாக இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவரிநாயகம் வழியாக அவருடைய அன்பு பக்தர்களாக பரிந்துரையாளர்களாக நாங்கள் இன்று வந்து உமக்கு நன்றி பலி செலுத்துகின்றோம். மேலும் இந்த பலியிலே பங்கெடுக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் தலதிருச்சபை நாயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும், இதோ இன்று இந்த திருப்பீடத்தின் முன்பாக குழுமியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பவர் ஆஃப் காட் என்கின்ற ஊடகத்தின் வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகம் வழியாக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும் ஒற்றுமையிலும் நிறைவு பெற செய்வீராக. தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்று இதன் நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த பங்கிலும் திரு தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உடைய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு கொந்தோராய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்பிக்கையோடு நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை சொல்லி நம்ம தேவைகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமை நின்று விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களிடம் இருக்கின்ற பயம், நம்பிக்கையற்ற தன்மை, அமைதிக்கு ஏற்படுகின்ற குந்தகம் போன்றவற்றை அப்புறப்படுத்தி நிலையான அமைதியோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ எங்களுக்கு துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நிறை மகிழ்ச்சியோடு இறைவன் தந்த சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உடலோடும் ஆன்மாவோடும் உயிரோடு தோமாவுக்கு காட்சி கொடுத்தவர். இன்று நமக்கும் இந்த அப்பரச வடிவாக காட்சி கொடுக்கிறார், உணவாக வருகிறார். இவர் தருகின்ற உண்மையின் அன்பின் உணவிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லும் நான் குணமடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் என்று இதயம் அருகில் அமர்வாய் என்று. இறைவா இறைவா வருவாய் என்று இதயம் அருகில் அமர்வாய் என்று. என் தேடல் நீ, என் தெய்வமே.
ஒளியாகிடும் உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள் உன் தேடலால் எனில் ஆற்றங்கள் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயினே இதயம் அருகில் அமர்வாயினே இறைவா இறைவா வருவாயினே இதயம் அருகில் அமர்வாயினே உன் தேடலே என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வில் நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் மேலுமாக இந்த ஊடகத்தின் வழியாக சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி பாராட்டுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமையில் வருகிறீர்கள், உங்களுக்காக திருப்பலி நடைபெறுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே நான் இந்த கல்லறையில் வந்து அமர்ந்து ஜெபிக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, வந்து நன்றி சொல்கிறவர்களையும் பார்த்துருக்கிறேன். ஆகையினால நம்பிக்கையோடு நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார் என்பதில் ஐயமில்லை. இந்த இடம் வந்து ஒரு பவர் ஹவுஸ். அமலாசிரமம் வந்து நம் அனைவருக்கும் ஒரு சக்தியின் இடம், அருளின் இருப்பிடம். ஆகவே நம்பிக்கையோடு நாம் இங்கே வந்து மன்றாடுகின்ற அத்தனை விண்ணப்பங்களும் நமக்கு அனுகூலமாகிறது. அதே நேரத்தில் பவர் ஆஃப் காட் ஊடகத்தின் வழியாக ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையிலும் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு நீங்களும் ஜெபியுங்கள், உங்கள் பரிந்துரைகளை வையுங்கள், ஊடகத்தின் வழியாகவும் எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுடைய ஜெபங்களை நாங்களும் ஏற்று திருப்பலியிலும் மற்ற நேரங்களிலும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் வந்து அவருடைய கல்லறையை சந்திக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் முதல் வெள்ளிக்கிழமையில் அந்த ஊடகத்தை வழியாக நமக்கு நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்தவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லி கைத்தட்டுவோம், பாராட்டுவோம். மேலுமாக இன்று பல வேலைகள் இருந்தாலும் திருப்பலிக்கும் மற்ற நேரங்கள் வந்து பாடல்கள் இசைத்து பாடிய நம்ம பிள்ளைகள் அமலாசிர் பங்கினுடைய பாடற் குழுவினருக்கு நம் நன்றி பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று முதல் வெள்ளிக்கிழமை ஆவதால் நன்றியோடு உணவு கொடுக்கின்றவர்களை நம்ம நன்றி பாராட்டுவோம். பேர் என்ன? பாக்கியமா? மேலுமாக யாராவது புதிதாக வந்திருக்கீங்களா? இன்றைக்கி இந்த முதல் முறையாக வந்திருக்கிறேன், கை தூக்குங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். கை தட்டுவோம். உங்களுக்கு ஏதாவது சாட்சியம் சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்து இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் வழியாக ஜெபித்து நீங்கள் கேட்ட காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்ல யாராவது வரீங்களா? சரி. இன்றைய உணவு அளிக்கின்றவர் திருவாளர் பேட்ரிக், ஆலமாந்த நல்லூரை சார்ந்தவர். அவருக்கும் நமது நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு மனமாற நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, உமது திருமகனின் உடலாலும் இரத்தத்தாலும் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். இரக்கத்தின் ஊற்றுகளில் இருந்து நம்பிக்கையோடு நாங்கள் முகர்ந்து கொள்ளவும், எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் மென்மேலும் இரக்கம் உள்ளவர்களாய் எங்களை வெளிப்படுத்தவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
பாதம் சரணாவதா ஆனந்த கானம் எங்கள் அலைப்பாயுதே மலரே மலரும் நிலவே உள்ள மகிழ்வோம் உன்னிலே மலரே மலரும் நிலவே உள்ள மகிழ்வோம் உன்னிலே அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாளில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே அந்த மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாளில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுள்